நரி வேட்டை இந்த படத்தோட விமர்சனம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்க, இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேரளால ஒரு மலைவாழ் மக்களுக்கும் போலீஸுக்கும் நடந்த ஒரு உண்மை கதையை வந்து படமா எடுத்திருக்காங்க. அந்த உண்மை கதை வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பாகத்துல இருக்கு. முதல் பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமேட்டோ தாமஸ் இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காரு. இவரை வந்து தொலைவி கண்டுபிடிச்சி இவருடைய பிளாஷ்பேக், இவருடைய லவ் இது எல்லாத்தையுமே காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மலைவாழ் மக்களையும் காட்டி இவங்க வந்து படத்தை நகர்த்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சுத்தமா எடுபடலன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப உட்கார முடியல. ஆனா படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாவது பாதி அதுதான் வந்து அழுத்தமா சொல்லணும். இரண்டாவது பாதி என்ன கதை அப்படின்னா, இந்த மலைவாழ் மக்களுக்காக அரசாங்கம் வந்து பல உதவிகளை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் நிறைவேறல. அதுக்காக அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது போலீஸ்காரர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஏற்படும் போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்க துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடை நடத்தியது யார் என்பதை கண்டுபிடிப்பது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது வந்து டொயோட்டோ தாமஸா இல்ல வேற யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க, இந்த போலீஸ் அதிகாரியால என்னென்ன, இந்த போலீஸ்காரர்களால என்னென்ன விளைவுகள்லாம் அவங்க சந்திக்க போறாங்க. கடைசியா வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்ட வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டதா, இல்ல அந்த துப்பாக்கி சூடு நடத்த அந்த போலீஸ்களுடைய கதி என்ன ஆச்சு, இதுதான் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாப்ல இருக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒண்ணுமே இல்லைங்க. படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப் விட்டுட்டு செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் உட்கார முடியல, அதுதான் உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லி தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். உண்மைதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாப் உங்களால் உட்காரவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒண்ணுமே இல்லை. நம்ம சேரன் செகண்ட் ஹாப்ல வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை